ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வென் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா? நான் ரீசன்ட் சமயத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் கடனில் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு 1 hour அவர்கிட்ட பேசின அப்புறம் அவர் பேசச்ச ஒரு அழகான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு கிட்டத்தட்ட மாத வருமானம் வந்து 70,000 ரூபா பக்கம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 5 லட்ச ரூபா 2 சீட்டை போட்டேன் அப்படின்னா 25,000 நான் அப்படி பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னா 2-3 வருஷத்துல எனக்கு என்ன ஆகும், அந்த ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த சிக் ஃபண்டில் போடுற அமௌண்ட்டு அது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 14 லட்சம் இருக்க கடனை நான் 2-3 வருஷத்துல ஈஸியாக நான் அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகாக சொன்னார். அதனால் எப்போதுமே என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒரு பழைய காயின் எடுத்து ரொம்ப நாள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழித்து நீங்கள் ரூபா நோட்டையோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வருஷம் கழித்து அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிடும், சரிங்களா? நீங்கள் ஒரு ஏக்கர் லேண்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் தேக்கு மரத்தை நீங்கள் வந்து நட்டு வளர்த்துட்டே வரீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு 100 மரம் வந்து வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு மரம் 20-25 வருஷம் கழித்து 50,000 ரூபா போகும் அப்படிங்கிற நிலவரத்தில் நீங்கள் 100 மரம் வச்சிங்கன்னா அதிலே 50 லட்ச ரூபா வந்துடும். இந்த 100 மரம் வைக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு 2,000 ரூபா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கன்றோட விலை வந்து 100 ரூபா இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒருத்தருக்கு 100 ரூபா ஒரு மரத்துக்கு கொடுக்குறோம். தண்ணி அதில் விடுறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அது ஒரு 2,000 ரூபா ஒரு செடிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது 100 செடிக்கு என்ன பண்ணுவோம், அந்த 100 சின்ன மரத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஆனால் அந்த 2 லட்ச ரூபா 25 வருஷத்தில் என்ன ஆயிரும், 50 லட்சமாக மாறிடும், சரிங்களா? அப்போ இயர் பை இயரே நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கும், சரிங்களா? இன்னொன்று நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஆல்கஹால், சரிங்களா? இன்றைக்கி டாஸ்மார்க்கில் இருக்கிறக்கூடிய பாட்டிலாக நம்ம பதப்படுத்தி வச்சுருந்தோம் அந்த லிக்கரை அப்படின்னா, அது கொஞ்ச நாள் வருஷம் கழித்து அதுவுமே பல மடங்கு ப்ரைஸில் போகும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரிவேர். நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா வெளிநாட்டிலலாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதனுடைய ரேட்டே ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கும், சரிங்களா? ஆல்கஹால் ரேட் எல்லாமே. அதனால் நம்மளுடைய திங்கிங் தான், நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா, இந்த ஜூனர் ஒன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் த பெட்டர் பை இன்வெஸ்டிங் ஏர்லி. யூ அலோவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் டைம் டு க்ரோ. Increase your income by accumulating the principal and the interest of or dividend and on it year after year. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அது சரியான இடத்துல க்ரோ ஆகிறதுக்கு நம்ம சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம். அமௌண்ட்டுமே நல்லா அக்குமுலேட் ஆகி நமக்கு கிடைக்கணும், சரிங்களா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, சரிங்களா? டிவிடெண்ட் அப்படின்னா 1:1 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் இலவசம் அப்படின்லாம் கிடைக்கும். ப்ரைஸ் டிவிடெண்ட் இருக்கும், கேஷ் டிவிடெண்ட், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இது இயர் பை இயரே கிடைக்கும். சில கம்பெனிலாம் நிறையா இருக்குது, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதில் 3 ரூல்ஸ் இருக்குது. 3 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ஆல் இன்வெஸ்டர். இன்வெஸ்ட் இயர்லி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் 2005 எடுத்துப்போம், சரிங்களா? அந்த டைமில் உங்கள் எல்லாத்தையுமே நான் நோக்கியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மல்டிநேஷ்னல் கம்பெனி. பட் இந்தியாவில் இருக்க கம்பெனி தான் பிஎஸ்சிலோ என்எஸ்சிலோ லிஸ்ட் ஆகும். பட் எக்ஸாம்பிள் புரியக்காக சொல்கிறேன், நோக்கியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? நான் நோக்கியா அன்றைக்கி அவ்வளோ பீக்கில் இருந்துச்சு. 2005 கூகுளை விட யாஹூ ரொம்ப ஃபேமஸ். நான் அந்த டைமில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னையோட நிலவரம் என்ன, சரிங்களா? அதனால தான் ஸ்டாக் என்ன பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். யார் சொன்னாலும் ஒரே ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்போது செக்டாரை பேஸ் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல,
என்ன அப்படின்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. இதை தேடி இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்படுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒன்றுமே இல்லை, பூல் ஆஃப் மணி நியூமரியஸ் இன்வெஸ்டர் உங்கள் அமௌண்ட்டை நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால தான் பிளெண்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டை அவங்க ஒரு பர்சன்டேஜில் நிர்ணயிக்க முடியுது. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லியாக பண்ணுறதுனால என்ன நன்மை இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் போயிட்டு அந்த கம்பெனியே காணாமல் போகுதில்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி யாஹூவோ சரிங்களா, நோக்கியாவோ இல்லாட்டாலும் நீங்கள் இந்தியா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணும்போது 10ல் 2 கம்பெனி இந்த மாதிரி தோற்றாலும் 8 கம்பெனி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இது நீங்கள் ஒரு ஏஜ்டான டைமில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபெயிலியரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை மேக் பண்ணணும்னு நினைப்போம். அந்த டைமில் நமக்கு ரிமைனிங் இருக்க 8 கம்பெனி பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்காது. ஆனால் ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அக்குமுலேஷனே ரொம்ப ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ஸ்டாக்கை எழுதுங்க, நோட் பண்ணுங்கள். அந்த 10 ஸ்டாக்கை நோட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜனவரியோட ஹையை நோட் பண்ணுங்கள். இந்த இயர் சரிங்களா, ஜனவரியோட ஹையை நோட் பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ணாலே ரெண்டுக்குமான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த 10 கம்பெனி எழுதியிருக்கிறீங்கல்ல, இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் அதாவது எதுவுமே தெரியாமல் இந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல க்ரோத் இருக்கும். எப்போவுமே லைவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் ரெகுலர்லி அப்படிங்கிறது தான். இங்கே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா கண்டினியூஷன் தான். இங்கே இருக்கிற எல்லா சேவிங்ஸும் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ கோல்டுலேயோ எதுலேயோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பாகும். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. 5 வரலும் எப்படி ஒரே போல் இல்லையோ, நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராப்ளம் வரச்ச அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துட்டோம், அந்த கேபிட்டலை எடுத்துட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். அதனால் சின்ன அமௌண்ட் நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அதில் 10 ரூபா தான் என்னால் சேவ் பண்ண முடியும்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? 20 வருஷம் 25 வருஷம் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்குமுலேஷனில் நல்லா கிடைக்கும். சரிங்களா? எட்ஜில் நல்லா ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் கண்டினியூஸாக லாங் டேர்மில் பண்ணும்போது தான் சக்ஸஸ் இருக்கும். 3வது பாயிண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள், இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் நாட் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லாங் டேர்ம் தான். சரிங்களா? இன்றைக்கி பணத்தை போட்டு நான் 2-3 வருஷத்தில் பணத்தை எடுத்துருவேன், அடுத்த வாரம் எடுத்துருவேன் அப்படின்னா இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேஜராக லாஸ் இருக்குது. யார் ஒருத்தர் 10 வருஷம் 15 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த 10 கம்பெனி எழுதுனீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.